Hello world, நான் உங்க ராம். வெல்கம் டு ப்ரோக்ராம் ப்ராக்ரஸிவ் ப்ரோக்ராமிங் வித் மீ ராம். இங்க நம்ம பில்ட் பண்ண போறது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் இன் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் கிளவுட். ஒன்ஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தா கிரியேட்டிவிட்டி ஏஐ சேர்ந்து உங்களை ஒரு டிமாண்டட் டெவலப்பரா ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் நம்ம ஏஐயுடைய இம்பேக்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஓரளவுக்கு எப்படி இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணோம். கரெக்டாக பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கை ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோடைய கண்டினியூஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரமேஷ் ரொம்ப டல்லாக ரொம்ப சேடாக உக்காந்துருக்கான். அவனை நினச்சி வருத்தப்படுறான். லைக் என்னுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் கீழே போயிட்டுருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அவன் போய் சுரேஷ் கிட்ட கேட்குறான், இந்த ட்ராப்லேருந்து நான் எப்படி வெளில வர முடியும்னு. அதுக்கு சுரேஷ் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிடுவோன்றான். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு வா, நான் சூப்பராக உப்புமா பண்ணுவேன், நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம், நான் உனக்கு குக் பண்ணுறேன்றான். 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது தான் ரமேஷ் நேராக கிச்சனுக்கு போகிறான். வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறான், மசாலா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறான், ரவா எடுக்கிறான், ரவா வறுக்க ஆரம்பிக்கிறான், வாட்டரை பாயில் பண்ண ஆரம்பிக்கிறான், எண்ணெய் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறான், கடன்னு என்னென்னமோ பண்ணுறான். சுரேஷ் என்னடா ஆள் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னன்னு போய் பார்ப்போன்னு உள்ளே போய் பார்க்குறான். எல்லாமே அப்படியே மெஸ்ஸாக இருக்குது. ஃபுட்டும் ரெடியான மாதிரி இல்லை. சுரேஷ் இது வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸில் என்ன பண்ணுறான், ரமேஷ் முன்னாடி போய் ஒரு பிளேட் ஃபுல்லாக உப்புமாவை எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்துறான். ரமேஷ் ஷாக் ஆயிடுறான். நீ எப்படிரா பண்ண இவ்வளோ வேகமாக, நான் தானே குக் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் 1/2 மணி நேரமானு சொல்கிறான். அதுக்கு சுரேஷ் சொல்கிறான், சிம்பிள்ரா ரமேஷ், ரெடிமேடு மிக்ஸ் பேக்கெட்லாம் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக கிடைக்குது, அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அதுவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டான ரேஷியோவில் இருக்குது, நம்ம ஹாட் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றான். இங்க தான் நமக்கு புரியுது, ரமேஷ் ப்ரிப்பேர் பண்ணது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். மீனிங் எல்லாமே மேனுவல் கான்ஃபிகரேஷன், டிபெண்டன்சிஸ், ரேஷியோஸ், இது எல்லாமே நம்மளா மேனேஜ் பண்ணணும். செக்யூரிட்டியாக இருக்கட்டும், டாம்கேட் டிபெண்டன்சியாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கணும்னா இது எல்லாமே நானாக மேனேஜ் பண்ணணும். ஆனால் சுரேஷ் ஆன் தி அதர் ஹேண்ட் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கான். அது ப்ரொடக்ஷன் ரெடி பாய்லர் பிளேட் ஒர்க்கை அப்படியே கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்னா, 2 கான்செப்ட் இருக்கு, ஸ்டார்டர்ஸ் அண்ட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரெடிமேட் மிக்ஸ் பேக்கெட் மாதிரி, இங்க எப்படி உப்புமா பேக்கெட் இருக்கோ அந்த மாதிரி. மீனிங் நம்ம ப்ராஜெக்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை ஒரே பண்டிலா அது கொடுக்குது. லைக் ஒரு பேக்கெட்ல எல்லாமே கிடைக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் அப்படிங்கிறதுல ஸ்ப்ரிங் எம்பிசி, டாம்கேட், ஜாக்சன் அது மாதிரி இருக்கிற எல்லா டிபெண்டன்சிஸும் அதுலேயே இருக்கும். நம்ம தனித்தனியாக எந்த டிபெண்டன்சிஸும் ஆட் பண்ணவே வேண்டாம். லைக் ரெடிமேடு மிக்ஸ் உப்புமா மாதிரி, சால்ட்டு, ரவா, மசாலா எல்லாமே இன்க்ளூட் ஆன மாதிரி. ஓகே, இதுதான் ஸ்டார்டர். அப்போ ஆட்டோ கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர்ஸ் கிடச்சிருச்சு, அப்போ அது என்ன ரேஷியோவில் எந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணுன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா டிபெண்டன்சிஸும் செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான கான்ஃபிகரேஷன் அதுவாக செட் பண்ணும். உதாரணத்துக்கு, நீங்கள் வெப் ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு ஸ்டார்டர் டிபெண்டன்சி ஆட் பண்ணீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பேச்சர் சர்வ்லெட் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனை பண்ணி எல்லாமே உங்களுக்கு பில்ட் பண்ணி தரும். நீங்கள் மேனுவலாக எந்த கோடும் எழுத வேண்டாம். ஸோ நம்ம 2 திங்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டார்டர் இஸ் ஈக்குவலன் டு ரெடிமேட் மிக்ஸ் ஆஃப் டிபெண்டன்சிஸ். ஆட்டோ கான்ஃபிகரேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக் குக்கிங் ப்ராசஸ். இது 2ம் சேர்ந்தது தான் ஸ்ப்ரிங் பூட். ஓகே, இப்போ சுரேஷ் பண்ண அந்த உப்புமாவை நம்மளும் குயிக்காக பண்ணி பார்த்துடலாமா? ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு நான் தேடின உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரிங்கே மேனேஜ் பண்ணுறது. இப்போதைக்கு எந்த தேர்ட் பார்ட்டி லிங்க்கும் போக வேண்டாம், இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த வெப்சைட்டை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னா, இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செக்ஷன் இருக்கோ, லைக் பிஸ்கெட்டுக்கு ஒரு செக்ஷன், மசாலாஸ்க்குலாம் ஒரு செக்ஷன் இருக்கோ, அந்த மாதிரி இங்கே ஆட் டிபெண்டன்சிஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய செக்ஷனும் இங்கே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். வெப்னு அடிச்சிங்கன்னா வெப் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். நம்மளோட இந்த பர்பஸுக்கு டெமோக்கு நான் வந்து டாம்கேட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். அதனால எனக்கு இங்கே தேவையான டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் வெப், அதை மட்டும் நான் வாங்கிக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவலன் டு சுரேஷ் அந்த கதையில் எப்படி ஒரு உப்மா ரெடிமேடு மிக்ஸ் வாங்கினானோ அதே மாதிரி நான் டாம்கேட் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ப்ரிங் வெப்ன்ற ரெடிமேடு மிக்ஸை எடுத்து வச்சிருக்கேன். ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே ஆக்சஸ் அப்படியே வச்சுட்டு நான் ஜஸ்ட் ஜெனரேட் மட்டும் கொடுக்குறேன். ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ண இந்த ப்ராஜெக்டை அப்படியே யூஸ் பண்ண போறேன். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் லைக் என்ன நடக்குதுன்னா, இந்த பாட்டம் பாருங்க, நம்ம அங்க ஸ்டார்டர் கிட்ல இருந்து யூஸ் பண்ண ஸ்ப்ரிங் வெப்புடைய டிபெண்டன்சிஸ் பிளஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட டிபெண்டன்சிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இதை வந்து எக்ஸாக்டா கம்பேர் பண்ணணும்னா என்னன்னா, நம்ம கடையில் போயிட்டு இந்த உப்மா மிக்ஸை வாங்கிட்டு வந்து அன்ராப் பண்ணி நான் குக் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டேஜில் இருக்கேன். அதுதான் இதோடைய ஈக்குவலண்ட் கான்டெக்ஸ்டுவல் கம்பேரிசன். ஓகேவா? ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட அப்ளிகேஷன் ரெடி டு சர்வ் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். குக்கிங் முடிஞ்சிருச்சு, மீனிங் உப்மா இஸ் ரெடி டு ஈட். இப்போ ஓகேவா, பிளேட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரன்னு மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, என்னுடைய அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கம்பைலேஷன், தென் கான்ஃபிகரேஷன், தென் ரன்னிங் தி அப்ளிகேஷன், மீனிங் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெமோ அப்ளிகேஷன் டாம்கேட் ஹஸ் பீன் ஸ்டார்டட். அவ்வளோதான். இதுதான் கைஸ் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது. இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர் எப்படி என்னுடைய மற்ற டிபெண்டன்சிஸை கொண்டு வந்திருக்குன்னா, நான் சூஸ் பண்ணது ஸ்ப்ரிங் வெப், ஆனால் அது இன்டர்னலாக அந்த ஸ்டார்டர் எதெல்லாம் கொண்டு வந்திருக்கு பாருங்க, ஸ்ப்ரிங் ஏஓபி, பீன்ஸ், கான்டெக்ஸ்ட், கோர்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. கரெக்டா? எனக்கு உப்மாக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் அதை கொண்டு வந்த மாதிரி. ஆனால் நான் என்னுடைய டிபெண்டன்சிஸில் பார்த்தீங்கன்னா இதான் டிபெண்டன்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கேன், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் மட்டும்தான் வச்சிருக்கேன். கரெக்டா? இது மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்டருடைய மேஜிக். ஆனால் இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் உள்ள எப்படி நடந்தது, மீனிங் ஒவ்வொரு டிபெண்டன்சிஸும் எப்படி உள்ள பேசிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சிங்க் ஆகி அப்ளிகேஷன் ரன் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்குள்ள நான் போனேன்னா எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். இவன் தான் என்ன பண்றான், இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜிங் திஸ் அப்ளிகேஷனுடைய டிபெண்டன்சிஸை ஈஸியா எனக்கு கொடுக்குது. ஸோ தட் எனக்கு எந்த தலைவலியும் இல்லை, எதை எப்போ கான்ஃபிகர் பண்ணணும், யார் கூட பேசணும். சூப்பர். ஃபைனலாக நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் வாட், வென், ஹவ், ஒய் அப்படின்னு ஸ்ப்ரிங் பூட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஐடியா வந்திருக்கணும் நம்புறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபை பட்டனை ஆன் பண்ணுங்க. One line and one code at a time. Thank you very much. See you soon.